அனைவருக்கும் வணக்கம். ஜேஎன்ஜே வியூவினூடாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. அண்மை காலமாக சரியான ஒரு கண்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போய் கொண்டிருக்கு. இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்கு எதிரான விமர்சனங்கள், அவர்களுக்கு ஆதரவான ஒரு சில பதிவுகள் என்று சொல்லி பல விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கு. நானுமே ஒரு தனிப்பட்ட ரீதியில இல்லாம பொதுவான முறையில என்னுடைய டிக்டாக் வலைதளத்தினூடாக ஒரு சில கருத்துக்களை முன்வச்சிருந்தேன். முன்வச்சு போட்டு முன்வச்ச நேரத்துல வேண்டாம், என்னத்துக்கு விமர்சனம் செய்யறதை விட நாங்கள் ஒரு பாதையை நோக்கி செல்வோம், நாங்கள் எங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களை உதவிகளை செய்வோம்னு சொல்லி போட்டு ஒரு நேரடியா உதவி செய்யப்படுறார்கள் அறிமுகப்படுத்தி இணைச்சி கொண்டு வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல எதர்ச்சியா நேற்றைக்கு ஒரு காணொலி ஒன்று பார்த்தினான். ஒரு பிரபல்யமான ஒரு யூடியூபர் அண்ணா அவரால் இந்த ஹெல்பிங் வீடியோக்கு ஆதரவா சில கருத்துக்களை பதிவிட்டு இருந்தார். அந்த கருத்துக்களுக்கு பார்த்துட்டு கடந்து செல்ல என்னால முடியல. அவருக்கு சில பதில்களை சொல்லணும். என்னன்னு தெரிஞ்சுனால் அவர்கிட்ட கருத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுனால் என்ன மாதிரியான கருத்துக்களா இருக்குன்னு தெரிஞ்சுனால், ஏழை மக்களையும் கேவலப்படுத்துற மாதிரியும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து காசு அனுப்புறவர்களையும் கேவலப்படுத்துற மாதிரியான கருத்துக்களை தான் அவர் தெரிவிச்சிருந்தார். அந்த அடிப்படையில ஒரு முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், உதவி செய்கிறார்கள் யார், உதவி தேவைப்படுறார்கள் இலங்கையில் இருக்கணும், உதவி செய்கிறார்கள் புலம்பெயர் தேசத்துல இருக்கணும். புலம்பெயர் தேசத்துல இருந்து நீங்கள் ஒரு காணொலியை பதிவு போட்டு வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுத்து போட்டு சொல்றீங்க இந்த ஃபேக் ஐடிக்காரங்களும் சரி, இந்த யூடியூப் டிக்டாக்ல கதை சொல்றாங்களும் சரி, லைக்கு கடுமையானாக்கள், லைக்குக்காண்டி தான் இந்த தேவையில்லாத இதுகளை சொல்லி நம்மன்னு சொல்லி நீங்கள் ஒரு எண்ணம் போல் வாக்கியம்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி வைக்கிறீங்க. ஓகே, லைக்கு கடுமையா இருக்கணும், லைக்கு கடுமையா இருக்கிறோம்ன்றதை விட நீங்கள் என்னது கடுமையா இருக்கிறீங்க யோசிங்க. நீங்கள் அவ்வளவு பேரும் உண்மையிலேயே ஒரு சேவை நோக்கத்துக்காண்டி தான் இந்த வேலையை தொடங்கினீங்களா, இல்லாட்டி உங்களோட தனிப்பட்ட லாபத்துக்காண்டி தொடங்கினீங்களா? உங்களுக்கு யூடியூப்பால ஒரு வருமானம் பெறுது, அந்த ஈட்டோனும் அதுக்கு உங்களுடைய பார்வையாளரை கூட்டோணும் பண்றதுக்காண்டி நீங்கள் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து கொண்டு போய்க்குள்ள நீங்கள் செய்யற பிள்ளைகளை ஒருத்தன் சுட்டி காட்டினா அவனுக்கு பொறாம, அவன் லைக்காண்டி செய்யறான், எரிச்சல்ல செய்யறான், இந்த ரீதியில நீங்க கதை சொல்றீங்க. இதுக்கான பதிலா நீங்கள் சொல்லணும். மேல மற்றது இன்னொரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க, நேரடியா விடுறதுக்கு பெரும்பாலானாக்கள் இந்த நேரடியா நம்பரை கொடுக்கறதுக்கு பயப்படுறீங்களான்னு தெரியல. இப்ப நானும் சில உதவி திட்டங்களை ஒழுங்குபடுத்தி விடுறேன். நான் நடுநிலையா இருந்து தேவைப்படுறாக்களையும் செய்கிறாக்களையும் ஒழுங்குபடுத்தி விடுறேன். எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்லை. ஒழுங்குபடுத்தி விடைகளை அதுகள் அந்த பிரச்சனைகளை இந்த வெளிநாட்டுல இருக்கிறவன் முட்டாள் இல்லை தானே, அவன் ஒரு சில ஆட்கள் வெளிநாட்டுல உதவி செய்யறாங்க, என்ன செய்யணும் அந்த உதவி டீட்டெயில்ஸ் எடுக்கணும், எடுத்து போட்டு தங்களுக்கு நம்பிக்கையானங்களை விட்டு அந்த ஏரியால போய் இந்த உதவி எப்படிப்பட்டது, இந்த உண்மையோ பொய்யோன்னு சொல்லி விசாரிக்கணும். விசாரிச்சு போட்டு அதில் தங்களோட சந்தோஷத்துக்கு 1-2 போட்டோக்களை எடுத்து போட்டு அந்த உதவியை நேரடியா கொடுக்கணும். சமூக வலைதளத்துல பதிவேற்றம் செய்யாம இதால ஏழைகளோட மானம் பாதுகாக்கப்படுது, மரியாதை பாதுகாக்கப்படுது. சரியா? அவர்களோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகி கொண்டிருக்கு. உங்களுக்கு வெளியுலகத்துக்கு தெரியலையே என்னன்னு தெரிஞ்சால் நாங்கள் வீடியோ போடுறீங்க. சரி, அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொய்நண்டை வைக்கிறீங்கள், நம்பரை கொடுத்தால் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு எடுத்து தப்பான முறையில கதைப்பாங்க, இச்சைக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னால், வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு இங்க இல்லாத வசதி வாய்ப்புகளா அந்த டெலிபோன்ல அவன் இதாண்ட போறான். இங்க வெளிநாட்டுல இல்லாத வசதி வாய்ப்புகளா இலங்கையில இருக்குது. இப்ப நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்கள சொல்றீங்க நீங்கள் இப்ப நாங்கள் வெளிநாட்டுல இருக்க நம்பரை கொடுத்தால் இப்படி பயன்படுத்துவோம்னு சொல்லி சொல்றீங்க. சரி, பொம்பளை பிள்ளைகிட்ட நம்பர் வேணாம், ஒரு உதவி தேவைப்படுற ஒரு குடும்பத்தின நம்பர், இல்லாட்டி ஒரு ஆம்பளை நம்பரை நீங்களே கொடுக்குறீங்க இல்ல, அவளுக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? சரி, அப்படி ஓகே, ஒரு பொம்பளை பிள்ளைகள் எடுத்து ஒருத்தன் தப்பா கலைக்கிறான்னு சொல்லி சொன்னால் அந்த நம்பரை பிளாக் பண்ணி போட்டு போறதுக்கும் அந்த நம்பரை அழிச்சு போட்டு போறதுக்கும் அந்த பிள்ளைக்கு கன நேரமாகாது. இப்ப நீங்கள் வெளிநாட்டுக்காரர் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற ஆட்கள்ல வைக்கிற இந்த பழிய நீங்க செய்ய மாட்டீங்களன்றதுல என்ன நிச்சயம்?
இப்ப நீங்கள் வந்து இப்ப வீடியோக்கு பின்னுக்கு என்ன செய்றீங்கன்னு என்ன தெரியாதானே. இப்ப நீங்கள் வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவனை சொல்றீங்க, வந்து வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு நம்பர் கொடுத்தா வந்து அவன் எடுத்து தப்பான ரீதியில கதைப்பான், தன் இச்சைக்கு பயன்படுத்துவான்னு சொல்றீங்க. இதே வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வீடியோ எடுத்து அவங்களோட கஷ்டத்தை போட்டுட்டு வீடியோ பண்ணி போட்டு இங்க வாங்க நீங்கள் இப்படி எங்களுக்கு ஒத்துழைச்சாத்தான் நாங்கள் இந்த வீடியோக்கும் கூட உங்களுக்குரிய உதவியை பெற்று தருவோம்னு சொல்லி நீங்களும் அதே மாதிரி நாங்களும் யோசிக்கலாம் தானே. உங்களை நீங்கள் அப்படி செய்றீங்கன்னு நான் சொல்ல வரையில, நீங்கள் சொல்ற கதைக்கு நான் பதிலா நானும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? அப்ப ஒழுங்குபடுத்தி விடுறதுக்கு நீங்கள் வந்து இப்ப நடுநிலைமையா உங்களுக்கு வியூஸ் ஓடுது, வியூஸால வருமானம் பெறுது, அதுல எந்த தப்பும் இல்லை, சரியா? ஆனா நீங்க ஒழுங்குபடுத்தி விடுறதுக்கு சொல்ற காரணங்கள் இருக்குல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு, உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நாங்களும் அதே மாதிரி உங்களை சோதிக்கலாம், கேட்கலாம், உங்களை வந்து அந்த கேள்வியை கேட்கலாம், கேட்டா உங்களுக்கு பதில் இல்லை. ஏன்னா நீங்க கேமரா ஓபனை போட்டு என்ன செய்வீங்கன்னு தெரியாது. நீங்க சொல்லலாம், நாங்கள் அப்படி செஞ்சு அவையில் சொல்கிறேன் தானே என்று சொல்லி அவையில் சொல்லலாம் தானே, அவையில் இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் தானே. அதே மாதிரி நீங்கள் நம்பர் கொடுத்து ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து அந்த பிள்ளைகள அந்த பொம்பளை பிள்ளைகளோட தப்பா கதைக்கிறான் என்று தெரிஞ்சுன்னா அதையும் அதை வெளிப்படுத்தலாம், அந்த நம்பரை பிளாக் பண்ணலாம். அப்ப நீங்க நம்பர் கொடுக்கறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது மோர் ஓவர் வந்து நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோம், கடல் கடந்து இருக்கிறோம், வந்து எடிட்டிங் வந்து அது டெலிபோன்ல ஏதாவது தப்பா கழிச்சா பிளாக் பண்ணலாம். ஆனா நீங்க நேர்ல இருக்கிறீங்களே, நீங்க தப்பா நடந்தா என்ன செய்யறது? இதுக்குரிய பழக்கங்கள்ட்ட இருக்கா? இல்ல. அப்ப நீங்களே நான் இப்ப எல்லார்ட்டையும் பொதுவாக கேட்கறது என்னன்னு சொன்னால், நீங்கள் உதவி செய்யறேன்னு சொல்லி வந்துட்டீங்க, டியூட்டி ஒரு தொழில், நான் ஒத்துக்கொள்றேன். இப்ப நீங்கள் அந்த வீடியோ எடுத்து போடுறீங்க, வீடியோ எடுத்து போறதுல வந்து இதுக்கு கஷ்டம் சொல்லி காட்டுறீங்க, காட்டினா அந்த உதவிக்குரிய பணத்தை ஏன் உங்களோட கைகளால எடுத்து கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்க. சரி, அதையும் விடுவோம். அடுத்த கட்டம் வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தன் ஃபேக் ஐடி போட்டு ஒருத்தன் நேரடியாக கழிச்சு ஒருத்தன் இப்ப வந்து 1-2 வேலை தொடங்கி இப்ப வந்து 100-200 கணக்கா வந்து ஆட்கள் தொடங்கிட்டாங்க உங்களுக்கு எதிராக கழிக்கிறதுக்கு. நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப ஒருத்தனை தாக்கிக்க நீங்க முந்தி கொண்டு வாருங்கள், என்னத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா உங்களை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னு அடுத்தது இங்க இறங்கி ஒன்றுல இறங்கி அங்க இறங்கி இங்க இறங்கி கடைசியில உங்களுக்கு வருவான் என்ற பயத்துல நீங்கள் இப்ப என்ன செய்யறீங்க, முந்தி கொண்டு ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வலிக்கிறீங்க. சரியா? சப்போர்ட் பண்ணுங்க, நீங்களும் அதே தொழில செய்ய நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. சப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் மற்றவனை வந்து கேவலப்படுத்தாத மாதிரி கதைங்க. உதவி செய்ய வேணாம் என்று யாரும் சொல்லல. உதவி செய்யற இடத்துல நீங்கள் என்ன மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறீங்க, என்னத்தை கதைக்கிறீங்க? உதவி செய்யற இடத்துல எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. நான் என்ன வந்து நீங்கள் வந்து உங்கள வீடியோக்குள்ள நான் சொல்ல சொல்லல, ஒரு சில வீடியோக்குள்ள வந்து பாக்கியக்குள்ள வந்து எங்களுக்கு கஷ்டமா கிடக்கு. என்ன ஒரு படிக்கிற பிள்ளைகளை பார்த்து நீங்கள் வந்து சம்பந்தமே இல்லாம காதலை பற்றி கதைக்கிறீங்க, கத்தரிக்காயை பற்றி காதலை பற்றி கதைக்கிறீங்க, அதை பற்றி கதைக்கிறீங்க. ஒரு வீடியோக்கு வர விருப்பம் இல்லாத பிள்ளைகளை வந்து கேவலப்படுத்திருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி பேசுறீங்க. ஏன்னு இதை வந்து நீங்கள் உங்களோட பணத்துல கொடுத்து போட்டு கூட, சொந்த பணத்துல கொடுக்க கூட உலகத்துக்கு வந்து கொடூரமா நடக்க மாட்டான்னு. நீங்கள் வந்து நீங்கள் மேலாக திங்க் பண்ணணும் வந்து இது உங்களோட காசு இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஏஜென்ட். நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் ஒரு இடத்துல இருந்து காசை வந்து இன்னொரு இடத்துல கொண்டு சேர்க்கிற ஒரு முகவர். நீங்க இதே வந்து நீங்க வந்து இது சேவைன்னு சொல்லலாது, இது சமூக சேவை இல்லை. சரி, இது உங்களுடைய தொழில். உங்களுக்கு வருமானம் தர யாரு? இந்த ஏழை மக்கள். இந்த ஏழை மக்களாலதான் உங்களுக்கு இந்த வெளிநாட்டுல கிடைச்ச அவ்வளவு லிங்குகள் அவ்வளவு சொந்தங்கள் உங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் இந்த ஏழை மக்கள். அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்காரன் இப்படி அவன் இப்படி கதைப்பான் அப்படி கதைப்பான்னு சொல்லி சொல்லாங்க. ஏன்னா அவங்களோட காசு எடுத்துதான் நீங்கள் வந்து தானம் செய்கிறீங்க, உங்களோட பேர்ல அவங்களோட பேர்ல கொடுக்கல. அவங்க மூலமா தான் நீங்கள் வந்து பேர் போல சம்பாதிச்சு போட்டு இப்ப அவங்களே வந்து ஒரு பொம்பளைய வந்து இப்படி கதைப்பாங்க அப்படி கதைப்பாங்கன்னு சொல்லி சொல்றது வந்து உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை வெளிநாட்டுல இருக்கிறார்களும் சிந்திக்கணும். நான் வெளிப்படையா வந்து நான் வந்து இன்று வரைக்கும் வந்து கொரோனா காலத்திலையும் வந்து ஆட்களை ஜாயின் பண்ணி விடுற வேலைகளை செஞ்சு கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் நிப்பாட்டினான். இப்ப வந்து நான் சில பேர் வந்து கேட்க உதவிகள் வந்து அதோட முகம்பலியில தெரியக்கூடாதுக்காண்டி நல்ல உள்ளங்களோட ஜாயின் பண்ணி கொண்டிருக்கேன். இன்று வரைக்கும் எனக்கு இப்படியான எந்த பிரச்சனையும் வந்ததில்லை.
ஏனென்று சொல்லி சொன்னால் இதுல யார்கிட்ட கைக்கும் பணம் செய்யும். உண்மையிலே வந்து ஒரு பணமோ நகையோ ஒருத்தர் கைக்கு கூடாது இன்னொரு கைக்கு போறதுன்னு சொன்னால் அதுல ஏதாவது ஒரு சம்திங் நடக்கும். அதனால வந்து இன்று வரைக்கும் வந்து என்ன தொடர்பு கொண்டாக்கள் யார் வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர் உறவுகளுக்கும் சரி, ஊர்ல இருந்து உதவி என்று கேட்டாக்களுக்கும் சரி தெரியும் என்னன்னு என்னுடைய கைகூடாகவோ எல்லாத்துக்கும் இன்னொருத்தருடைய கைகூடாகவோ அந்த குடும்பத்துக்கு இதுவரைக்கும் உதவி போய் சேர்ந்தது கிடையாது. யார் கொடுக்கணும் என்று நினைக்கணும், யார் அந்த உதவியை கொடுக்கணும் என்று நினைக்கணுமோ அதையே நேரடியா கொண்டு சேர்த்து அந்த குடும்பத்துக்கும் ஒரு நிம்மதி, அந்த கொடுத்தவனுக்கும் ஒரு மனச்சந்தோஷத்தை தான் இது வந்து குறைந்த அளவுல போய்கொண்டிருந்தாலும் இது இப்படித்தான் எங்கட உதவி திட்டங்கள் போய்கொண்டிருக்கு. இதையே நீங்களால செய்யலாம் இருக்கு, இதே உங்களால செய்யலாம் இருக்குன்னா எந்த கேள்வியா கிடையாது. அப்ப அதுக்கு நீங்கள் சொல்ற காரணங்கள், நீங்கள் சொல்ற இதுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க வந்து இப்படி ஒரு கவலையில இருந்தோண்டு இப்படி கையில ஒரு பேப்பரை வச்சுக்கொண்டு இப்படி அடிச்சடிச்சு கதைக்கிறத வந்து உங்களுக்கு கெட்டா தெரியலாம், ஆனா பாக்குறவங்களுக்கு சிரிப்பா தாங்கிறாங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள ஒரு சில பேர்ல வந்து இருக்கிற மரியாதை, நல்ல மரியாதையை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு கதைக்க வலிக்கிட்டு உங்களோட சுய கௌரவத்தை நீங்கள் இழக்காத கொண்டால் நான் இந்த காணொலியில கேட்டிருக்கேன். நான் இந்த காணொலி போட்டதுக்கு காரணம் நேற்று நீங்க சொல்லி போட்டு போங்க, எனக்கும் சொல்லி வியூஸுக்காண்டி போடுறேன், புது சேனல் வியூஸுக்காண்டி போடுறேன், லைக்குக்காண்டி போடுறேன்னு சொல்லி என்ன வேணும்னாலும் சொல்லி போட்டு போங்க. ஐ டோன்ட் ஹியர். ஏன்னு சொன்னா இந்த யூடியூப் திறக்கிறவனும் சரி, டிக்டாக் திறக்கிறவனும் சரி, தன் வியூஸுக்காண்டி தான் வீடியோ போடுவான். நீங்கள் வந்து இந்த யூடியூப் திறந்த அடிச்சு சொல்றேன் வந்து யூடியூப் திறந்த அவ்வளவு நேரம் வந்து உங்களோட லாபத்துக்காண்டி, உங்களோட தொழில், உங்களுக்கு ஒரு வருமானத்துக்காண்டி தான் நீங்க இந்த யூடியூப்பை திறந்த நீங்கள். சரி, ஓகே, அதுல நான் பிள்ளை சொல்லல. இன்றைக்கு நீங்க உதவி செய்யறேன்னு போனா என்ன, ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு காசை கொடுக்குறவங்க மட்டும்தானா உதவி? நீங்கள் சரி ஒரு ஃபேமஸான ஒரு சரி சேனல், ஃபேமஸா வந்து இவ்வளவு பேர் பார்க்கிற ஒரு சேனலை வந்து வச்சிருக்கிறீங்க. ஏன் நீங்கள் இந்த உலகாலத்துக்கு யோசிக்கல வந்து இன்றைக்கு நாளைக்கு வந்து இந்த காசு கொடுக்கறத விட சரி ஒரு ஏழைகளுக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம், அந்த தொழிலை வந்து விளம்பரப்படுத்தி கொடுப்போம், இந்த தொழிலினோட வந்து அந்த வேலைக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்குது, வயலுக்கு தேவையான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்போம், அந்த யோசனை உங்களுக்கு வரையில. இன்றைக்கு வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் மேல சொல்றேன் வந்து இன்றைக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில ஒரு மேடை கிடைச்சி இந்திய அளவு ஒரு மேடையில வந்து பாடிச்சேன்னு சொல்லிச்சுன்னா அந்த வீடு வேடி பொறியல், வீடு வேடி போய் வந்து நின்று அந்த ஒரு புள்ள ஃபேமஸ் ஆன பிறகு அந்த பிள்ளைய வந்து நாங்க வந்து பிரவலியா படுத்துறோம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் எடுக்கிறீங்க, ஃப்ரேம் எடுத்து வந்து இவ்வளவு பேர் செஞ்சு கொடுக்குறீங்க. இது ஏன் நீங்கள் யோசிக்கல வந்து நாங்கள் வந்து ஒரு சேனல் வச்சுக்கிறோம், உங்கள் சேனலினூடாக இப்படி ஒளிமர காயா இருக்கிற இளமர காயா இருக்கிற இப்படியான பிள்ளைகளை வந்து நாங்க தேடி பிடிச்சி நாங்கள் எங்க சேனலுக்கு கூட வெளியில கொண்டு அதை வெளியில காட்டணும் மட்டும் யோசிக்கல. அந்த பிள்ளைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு, அந்த பிள்ளைக்கு ஒரு மேடை கிடைச்ச பிறகு விளம்பரம் அந்த பிள்ளைக்கு தேவையில்லை. நீங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க, உங்களோட சேனலை வளர்க்கறதுக்காண்டி மினக்கட்டாங்க இல்லாம போய் வந்து ஒரு சில யூடியூபர் நான் பார்த்திருக்கேன், போயிட்டு வந்து உங்களோட சேனலுக்கு வியூஸ் ஓடணும்ன்றாங்க, உங்களோட சுய லாபத்துக்காண்டி அந்த பிள்ளைகளை அதுக்கு ஒரு ஃபேமஸ் ஆன பிறகு அந்த பிள்ளைகளை வந்து சுத்தி வந்து வட்டம் போடுறீங்க. இதை நீங்க வேலை செஞ்சிருக்கலாம். அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுக்கு அந்த பிள்ளை சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கல தேடி திரிஞ்சு அந்த பிள்ளைகளோட திறமையில வந்து உங்களோட சேனலுக்கு வெளியில கொண்டிருக்கலாமே. அதுக்கு உங்களுக்கு இயலாது. ஏன்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர், நிறைய கஷ்டப்படணும், நிறைய டைம் எடுக்கணும். அதுக்கு வந்து வியூஸ்கள் ஆரம்பத்துல போகாது. அந்த புள்ளிய ஃபேமஸ் ஆன அப்புறம் வியூஸ்களோட இல்ல யாரும் ஒருத்தன் வந்து இப்ப நீங்க எங்க சொல்றீங்க இல்ல ஃபேமஸ் ஆன உங்களை கழிச்சு வீடியோ நாங்கள் போடுறோம்னு சொல்லி இல்ல, நீங்களும் ஒரு ஃபேமஸ் ஆன ஒருத்தனை வச்சுதான் நீங்கள் வாழ நினைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.